விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ கூகுளில் போய் விஷுவல் கோட் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட அஃபிஷியல் லிங்க்கே வரும். ஸோ அவங்களோட அஃபிஷியல் லிங்க்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த அவங்களோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் கெட்டில் கேட்ட மாதிரி வந்து விண்டோஸாவோ உபண்டோவா இல்லை மேக்கான்ற மாதிரி நம்ம கேட்கும். ஸோ என்ன ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அந்த ஓஎஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ விண்டோஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட் போக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் போய் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 MB தான். ஸோ இதுவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மெமரி கிடையாது, ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ நோ நீட் டு தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ என்ன பண்ணணும், இன்ஸ்டாலேஷன் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த விஷுவல் ஸ்டுடியோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி லைசன்ஸ் கேட்கும். லைசன்ஸ் அக்ரி கொடுங்க. அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐகான். ஸோ டெஸ்க்டாப் ஐகானை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ஐகானை வேணா கொடுக்கலாம், வேணான்னா வந்து விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் அப் வந்து ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஐகான் வந்து நமக்கு வந்து வந்துடும், விஷுவல் ஸ்டுடியோ ஐகான். ஸோ இது வந்து கம்பேர் டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து நான் ஓப்பன் ஆகும்.